நீங்க ஃபேமிலியா போய் கண்டிப்பா பார்க்கலாம். ஜிவியோட ஆக்டிங்காக பார்க்கலாம். சாங்ஸ்க்காக கண்டிப்பா பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆப்வியஸா பாரதி ராஜா சார் தான். கிளைமேக்ஸில் வர சீன் அந்த உண்மைலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போர்ஷன்லலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பர்டிகுலராக எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் போகலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஞாபகம் வர மாட்டேன். அது நிறையத்துக்கு சிரிச்சிருக்கேன் நான். செகண்ட் போர் அடிக்காமல் போகுது. அது ஜென்ரலாக சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் நடக்குதான்னு தெரியல, பட் இதில் சொல்லியிருக்காங்க. வயசானவங்கள தத்தெடுத்து கூப்பிட்டு போயிட்டு கொன்னா காசு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இதுதான். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நான் ஒரு நார்மலான படம், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம், கும்கி அளவுக்குலாம் போக வேண்டாம், பெருசாக யானையோட இதுவெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷனே வேணான்றேனே. நான் நார்மலாக போயிட்டு ஃபேமிலியாக பார்த்தா எதுவும் தெரியாது. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி போச்சு. ரொம்ப இதுவாகலாம் இல்லை, எமோஷ்னலாகவும். கிளம்புறாங்க. அந்த தாத்தா சீனும் ஜிவி பிரகாஷ் அவங்க இருக்கிறது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டென்ட் அதாங்க. கண்டென்ட் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் வச்சு ஸ்டோரி கல்வன்றது என்ன, அதை என்ன பண்ணுறாரு, என்ன அவர் எதுக்காக வந்து பாரதி ராஜாவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதுதான் ஸ்டோரியே. கூட்டிகிட்டு போகிறா கடைசியில் என்ன ஆகுது, அந்த எதிர்பார்ப்புகள் தான் ஸ்டோரி. நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவருக்கு நல்ல ஸ்கோப்பே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது அவருக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. போக போக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ ஆகிட்டார். அது கதைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அந்த கூட்டமாக வர சீன்ஸ்லாம் கிராஃபிக்ஸ் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஒரு சில இதெல்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் கிராஃபிக் மாதிரி தெரியுது. அந்த புலி வர்றது மட்டும் கொஞ்சம் அது தெரியுது. மற்றபடி கொஞ்சம் நல்லா எடுத்துருக்குறாங்க. நல்லா மெனக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அதாவது தேட்டரில் வந்து பார்க்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். நல்லா ஒரு திருப்தியாக இருந்தது. ஜிவி பிரகாஷ், தீனா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. யானைலாம் அந்த காட்டுக்குள்ளேருந்து யானை துரத்திட்டு வர்ற சீன்லாம் பார்த்தா ஜிவி பிரகாஷ் பயந்து ஓடுறது எல்லாமே ரியலாக நம்ம ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிட்டு யானை துரத்திட்டு வந்தால் எப்படி பயந்து ஓடுவோமோ அந்த மாதிரி ரியலாகவே இருந்தது. படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியாக மெசேஜ் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அவர் நல்லா நடிச்சிருக்கார். எனக்கு அவங்க தீனா, ஜிவி பிரகாஷ் அவங்க காம்பினேஷனில் வர எல்லா சீனுமே நல்லா இருக்குது. கண்டென்ட்டுன்னா அந்த கதையே சொல்ல முடியாது. வந்து படம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. வந்து இந்த யானை சம்மந்தமான இதுதான், காட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணுற அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. புலியோட கிராஃபிக்ஸ் ஒன் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வைஸு, சாங்ஸு, பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வந்தாலுமே அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை, போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நடிப்பு என்ன ஜிவி, தீனானா படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. யாரும் குறை சொல்ல முடியாது. பாரதி ராஜா உண்மையாகவே கிரேட்டுங்க. நல்ல ஆக்டர். சம்மந்தமாக எப்படியோ ஒரு வேலை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. அது மூலயமா ஒருத்தர் கூட்டிகிட்டு வரும்போது அது கடைசியில் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா அது நீங்கள் படம் பாருங்க, அப்போ தான் புரியும். எல்லாத்தையுமே சொல்லிட்டா இப்படி படம் பாரு, நல்லா இருக்கு. வேற எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் குமார், அந்த யானை சண்டை எல்லாமே நல்லா தான்.